இப்போ உங்களுக்கு காட்டுறது அதே ரூம் தான். அதே ரூமில் இப்போ நம்ம துண்டை பார்த்துட்ருக்கோம். அது முன்னாடி பெல்லேடன் யூஸ் பண்ணது இப்போ நம்ம ரபிக் சார் யூஸ் பண்ணிகிட்ருக்காப்புல. அடுத்து கயிறதும் அவருக்குள்ளே தான். என்ன போன மாதம் துவைச்சது இந்த மாதம்தான் திரும்ப துவைச்சி போட்டிருக்காரு. அந்த சட்டை இருக்க அது என் சட்டை, ரேமண்ட் சட்டை. 800 ரூபா கொடுத்து வாங்கினதான் எனக்கு தெரியும். ஆனால் யார் போட்டான்னு எனக்கே தெரியாது சார். அப்படியே பார்த்துட்டு அப்படியே திரும்பினீங்கன்னா இன்னொரு ப்ளூ கலர் சட்டை ஒன்று இருக்கும். அது என்னோட தான். வாங்கி 2 நாள் தான் சார் போட்டேன். 3ஆவது நாள் தொலைஞ்சி போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் ரூம் மேனேஜரில். ஆனால் அது 4ஆவது நாளில் தான் சார் கிடச்சிது. அந்த ஒரு வேஷ்டி ஒன்று தூங்குதே, அது ரபிக்குள்ளே தான். அது யாரும் டச் பண்ணிடுறாங்க, சொறி எடுக்கும். அப்படியே வாங்க. இங்கே படுக்கிறது ரஃபிக், அங்கே படுக்கிறது நான், இங்கே படுக்கிறது யாரோ. இந்த பேக்கில் இருக்க இது எங்கள் 27 வருஷ கனவு சார். ஆமாம் சார். என்ன கனவு நீங்கள் கேட்கலாம். 1ஆப்ல இருந்து எம்காம் படித்தது வர அந்த பையில தான் சார் இருக்குது. அப்படியே போயிட்டு இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா ஒரு வாட்டர் கேன் இருக்கும். அதுக்கு கிளாஸ் கூட கிடையாது. வாட்டர் கேனை அறுத்து வச்சு நாங்கள் தண்ணி குடிச்சிட்ருக்கோம். இதெல்லாம் எங்கள் ஃபைல், இதுவும் எங்கள் ஃபைல் தான். எவன்டா அவன் ஷூ வாங்கினதுக்கு அட்டை மேலே வச்சுருக்கான். அப்படியே பாட்டு மேலே வந்தீங்கன்னா ஒரு ஹெல்மெட் இருக்கும். வண்டி கீழே நிற்கி ஹெல்மெட்டை மட்டும்தான் இப்போ எடுக்க முடியும். அப்படியே மேலே பாருங்கள், டிவி பாக்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் என் கூட கிடையாது, கம்பெனிக்குள்ளே. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் இருக்கும். இந்த ஃபேன் வந்து ரூம் என்னையில் இருந்துச்சோ அன்னையிலேருந்து இருக்குது சார். ஓகே, அப்படியே முடிச்சுட்டு வரேன். ஒரு வாரம் ஒன்று சட்டை காயுத, அது ரஃபிக்குள்ளது. போட்டுறாங்க, சொறி எடுக்கும். இவ்வளோதான். இத்துடன் இந்த செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்திகள் துபாயில் இருந்து ரபிக் வரும் வரை. என்னப்பா சொல்கிறது, அவர் வரவே மாட்டாருங்க.